அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கியிருந்தார். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னுடைய சர்வீஸ் சரியில்லை. அதனால் அதை கட் பண்ணணும்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாலும் உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சரி செய்கிறோம்னு சொல்கிறாங்களே ஒழிய கட் பண்ண வரல. அதுக்கப்புறம் அவன் வேறு வழி இல்லாமல் நான் அடுத்த வாரம் அப்ராட் போகிறேன், ஸோ ஃபாரின் போகிறேன், அதனால் கட் பண்ணிவிடுங்க, நான் பர்மனெண்ட்டாக திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வேறு யாருக்காவது மாற்றி விட்றீங்களான்னு தான் கேட்குறாங்களே ஒழிய அவங்க கட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசியில் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, நாம் பொய் சொல்கிறோம். ஏன் பொய் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தற்காலிகமாக ஏற்படக்கூடிய இனிமையற்ற சூழலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பெரும்பாலும் பொய் சொல்கிறோம். இந்த பெரும்பாலும் பொய் நம்ம சொல்கிறதுனால நமக்கு உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த பொய் தான் நம்மளை காப்பாற்றுதுங்கிற ஒரு பிம்பம் உருவாயிடுது. இந்த பொய் இல்லைன்னா நம்ம எப்பயுமே நம்ம அமைதியாகவோ மன மகிழ்ச்சியாகவோ இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம ஆள் மனசுக்கு கொடுத்துக்கினே இருக்கிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரலும் இந்த தற்காலிக இனிமையற்ற சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன பொய்யை சொல்கிறது தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நன்றி.